ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டர் பார்க்கலாம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து பெரிய சைஸ் மஷ்ரூம் தான் நான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் வந்து சால்டட் பட்டர்னால நம்ம அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ்டு கார்லிக் வந்து நான் ஒரு 40 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கோட தோல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வந்து நம்ம பல்ஸ் பண்ணிட்டாலே நல்லா க்ரஷ்ட் கார்லிக் வந்துடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு டேங்கியாக அண்ட் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணல. இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.